நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். வெங்கடேஸ்வரா கார்ஸோட அப்டேட் எப்போ அப்படின்னு கேட்டவங்களுக்கு இன்னைக்கு லோ பட்ஜெட்ல நிறைய வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாமே லோ பட்ஜெட் சீரிஸ் தான். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற எல்லா கலெக்ஷனுமே லோ பட்ஜெட் தான். லோ பட்ஜெட்னா மேக்ஸிமம் 1,20,000 இருந்தே இன்னைக்கு நம்ம வந்து கார்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போறோம். 85,000 ஒரு ஆம்னி கூட இருக்கு. ஸோ இது எல்லாமே லோ பட்ஜெட் செக்மெண்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு நேரில் மெக்கானிக்கோட வந்து தரவா செக் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் டாக்குமெண்டேஷன் எல்லாமே பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த வண்டிகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வெங்கடேஸ்வரா கார்ஸ் பொறுத்தளவுக்கு சேல் பண்ற எல்லாமே லோ பட்ஜெட் வெஹிக்கிள் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சைலோ மட்டுமே இந்த அப்டேட்ல 2 சைலோ வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாஸ்டர் ஒன்று இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சைலோவை பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து 2009 மாடல். 2009 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக தான் இருக்குது. டயரை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு ஆவரேஜாக இருக்குது. பேக் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஒரு 70 to 80 அந்த மாதிரி இருக்குது. பேக்கை பொறுத்தளவுக்கு ரேடிஃபாகர் பேக் வைப்பர் வந்துருது. TN 31 நம்பரில் 86 ஃபேன்சி நம்பரோட ஒரு E8 வேரியண்ட். உள்ள இன்டீரியர்லாம் அப்படி லைவாக பார்த்துருங்களேன். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது. ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட் எல்லாமே வண்டியில் வந்து போட்டுக்கிறாங்க. மேலே டாப்பில் உங்களுக்கு ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துருது. இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் தான். ஓனர் மட்டும் தாங்க ஒரு சின்ன மைனஸ் 4 ஓனர் ஆயிடுச்சு. பட் ஆனால் ரேட்டை வந்து கம்மியாக தான் கொடுக்க போகிறாங்க. ஒரு ஈகிள் இன்ஜினில் இருக்கக்கூடிய இந்த சைலோவுக்கு வெங்கடேஸ்வரா கார்ஸ்ல கோட் பண்ற விலை பார்த்தீங்க அப்படின்னா 2,60,000 மட்டுமே. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நீங்க பாக்குற சைலோ பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஈகிள் இன்ஜின் தான். இதுவும் E8 டாப் அண்ட் மாடல் வண்டி தான். இந்த வண்டியுடைய மாடல் 2010 மாடல். இதோட நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. TN 43 நம்பர்ல 1711 E4 வேரியன்ட். இது E8 கிடையாதுங்க, E4. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் வந்து வண்டி வந்து வந்துருது. உள்ள இன்டீரியர் அப்படி லைவா பாருங்க. 2010 மாடல். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா 2,75,000 கேட்குறாங்க. 2,75,000 ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல 2 வண்டி சேர்த்துனா வெறும் 5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துலாம் இருக்காப்ல. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல 5 லட்ச ரூபா அந்த ரேஞ்சு வந்து நம்ம குறைச்சி பேசினா ஒரு 5 லட்ச ரூபாங்கிற பட்ஜெட்டுக்கு நீங்க 2 7 சீட்டர் வந்து எடுத்துக்கலாம். நேரில் வந்து பேசி கம்மி பண்ணியும் எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க பாக்குறது ஒரு 2004 மாடல் HM பிளஸ் இன்ஜினோட ஒரு அம்பாஸ்டர். அதுவும் லைட் ப்ளூ கலர்ல, ஸ்கை ப்ளூ கலர்ல வண்டி எப்படி இருக்கு பாருங்க. வண்டியில ஏசி இருக்கு. பட் ஆனால் ஏசியோட பெல்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஏசி வந்து ஒர்க்கிங் கிடையாது. இருக்கிற கண்டிஷன் வண்டி லோ பட்ஜெட் தான். 2004. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. சீட் கவர்ஸ் ஃபென்ஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. எஃப்சியுமே லைவா தான் இருக்கு. உள்ளெல்லாம் பாருங்க. அந்த ஸ்டீரிங்லாம் அந்த விண்டேஜ் லுக் மாறாம ஜம்முன்னு இருக்கு. அதுவும் ப்ளூ கலர்ல இருக்கு வண்டி. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்துறதா இருந்தா எடுத்துருவாங்க. லைவா தான் இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா 1,40,000 மட்டும்தான். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல HM பிளஸ் இன்ஜின். நேர்ல வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாக்குறது ஒரு பட்ஜெட் ஃபேமிலி கார் ஹியூண்டாய் கிராண்ட் i10 ஆட்டோமேட்டிக் வண்டி பாக்குறோம். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட வந்து வந்துருது. எலிஃபென்ட் கிரே கலர்ல இருக்குது. 2016 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 3 ஓனர் கடைசியில இருக்கு. டாப் மாடல் தான். இதுவும் பாத்தீங்கன்னா அஸ்டா வேரியன்ட் தான். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துருது. உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்க அப்படின்னா 3,40,000 சொல்றாங்க. 3,40,000 ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல 2016. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3. நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்க பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2009 மாடல். LPG கேஸ் என்டாஸ்மெண்டோட இருக்கு. ரவுண்ட் டேங்க், கம்பெனி ஃபிட்டட் டேங்கோட இருக்கு. ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி கேட்கறவங்களுக்கு இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து வந்துருவாங்க. 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. உங்களுக்கு 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு வந்துருவாங்க. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா வந்து பாருங்க. வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் மற்றபடி டீடைல்ஸ் எது வேணுமோ இவங்க கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தாராளமாக வந்து பை பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை 1,60,000 மட்டும் கேட்கறாங்க. 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்தே தந்துருவாங்க. பாக்குற வண்டி ஃப்ரண்ட் பேஸ்லாம் எப்படி இருக்கு? லேட்டஸ்ட் ஸ்கார்பியோ மாதிரி இருக்கா? ஆனா 2007 மாடல் தாங்க. உங்களுக்கு அப்படியே எம்காக் மாதிரி வண்டியை வந்து ரெடி பண்ணி வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்ஜின் எம்காக் கிடையாது. பட் ஆனால் எம்காக் மாதிரி வண்டி லுக் வந்து இது பண்ணியிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க டாப் நாச்சா இருக்கும். 2007 மாடல். 27 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 3 ஓனர் கடைசியில இருக்கு. வண்டி பார்க்கக்கூடிய லொகேஷன் நம்ம வெங்கடேஸ்வரா கார்ஸ் எல்லாம் பார்க்கணும். நேரில் விசிட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை இப்ப சொல்லக்கூடிய விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,20,000 மட்டும் தான் கேட்கறாங்க. அது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்து பேசினா இந்த ஸ்கார்பியோட விலையை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாக்குறது ரெண்டுமே கருப்பு வண்டி தான். அதுல இந்த வண்டி பார்க்கணும்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஃபியட் லினியா டாப் மாடல் வண்டி தான். அலாய் வீல் எல்லாமே போட்டு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. 2011 மாடல். எஃப்சி வந்து ஒரு 2 மாசம் லைவ்ல இருக்குங்க. ஒருவேளை எஃப்சி இல்லையா உங்களுக்கு, எஃப்சி நீங்க வர டைம்ல எஃப்சி முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் அவங்க எஃப்சி எடுத்துறதா இருந்தா எடுத்து வந்துருவாங்க. மொத்த விலையே இந்த டீசல் வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை வெறும் 2 லட்ச ரூபா மட்டும்தான். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்து அந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. நேரில் விசிட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஃபியட் லினியா இதுமே மல்டிஜெட் இன்ஜின், ஒரு டிசைருக்கு ஈக்குவலான இன்ஜினுக்கு அவங்க கேட்கிற விலை வெறும் 2 லட்ச ரூபா மட்டும்தான். அதுவும் நெகோஷியபிள் விலை தான். அடுத்து நீங்க பாக்குறது ஒரு குவாட்ராஜெட் டீசல் வண்டி.
முக்கியமா மைலேஜ் நல்லா கிடைக்கிற வண்டி, அதுவும் பிளாக் கலர்ல வந்திருக்கு. இந்த வண்டியினுடைய மாடலும் 2011 மாடல் தான். இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல, 5 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு வந்தாங்க. இது ஓனர் வந்து 3ஆம் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள அப்படி இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ. உள்ள இன்டீரியர்லாம் அப்படி லைவா பாத்துருங்களேன். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா, இந்த கருப்புக்கு அவங்க கேட்கிற விலை வெறும் 1,50,000 மட்டும் தான் கேட்கறாங்க. வந்தா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து வந்துடா சொல்றாங்க. மற்றபடி டாக்குமெண்ட்ஸும் மற்றபடி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. அடுத்து பாக்குற வண்டி மாருதி சுசுகில ஜெனியஸ்லோ. இதை நாங்க வந்து குட்டி இனோவான்னு கூட சொல்லாங்க. வண்டி ஒரு பெட்ரோல் வண்டியில எனக்கு வேகனாருக்கு ஈக்குவலா மைலேஜும் அதே மாதிரி இருக்கணும், அதை விட கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும், டாப் மாடலா வேணும்னா ஜெனியஸ்லோல விஎக்ஸ்ஐ வேரியன்ட். ரியர் டிஃபாக்கர் பேக் வைப்பரோட உள்ள இன்டீரியர்லாம் அப்படி லைவா வந்து அப்படி இங்க இருந்து காமிப்பாப்ல. உள்ள பாருங்க ஏசி, பவர் ஸ்டீரிங், 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும். ஸோ இப்படி ஃபுல் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை இந்த ஜெனியஸ்லோக்கு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3ஆம் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. விலை பார்த்தீங்கன்னா 2,10,000 சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல, கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். டாடா சஃபாரி பார்த்துருக்கோம். ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து கிராக் இருக்குங்க. ஸோ கிளாஸ் வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. 2010 மாடல் தான். எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டே கையில தந்துருவாங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும். அலாய்வில் எல்லாமே வரக்கூடிய டைப்பு டாப் மாடல் வண்டி தான். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2,50,000க்கு 5 வருஷம் எஃப்சி எல்லாமே போட்டு தந்துருவாங்க. இப்போ எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. 2,50,000க்கு 5 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு தந்துருவாங்க. நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த செவர்லெட் ஏவியை பாத்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்ல ஒரு பெட்ரோல் வண்டி கேட்கறவங்களுக்கு வெறும் 1,40,000க்கு எஃப்சி கரண்டாவது கொடுக்க போறாங்க. அதுவும் 2007 மாடல் எஃப்சி லைவ் தான். இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும். உள்ள அப்படி இன்டீரியர்லாம் பாருங்களேன், இன்டீரியர்லாம் நல்லாவே வந்திருக்கு. வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா லோ பட்ஜெட் தான், இருக்கலே லோ பட்ஜெட், வெரி வெரி லோ பட்ஜெட்டுக்கு வெறும் 1,40,000க்கு எஃப்சி எல்லாமே கரண்டாவது கொடுக்குறாங்க. நேரில் வந்து செக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். 2010 மாடல் டவேரா தான் பார்த்துருக்கோம். நிறைய பேர் டவேரா இருக்கான்னு கேட்டீங்க. டவேரா லோ பட்ஜெட்ல 2,70,000க்கு 2030 வரைக்கும் எஃப்சி எடுத்த வேண்டிய ரிஎஃப்சி எல்லாமே எடுத்தாச்சு. இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். உள்ளெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. தேட்டரோ சீட் எல்லாம் அப்படியே லைவா காமிச்சிருக்கேன். தேட்டரோட சீட் எல்லாம் காமிச்சிருக்கேன். வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2,70,000 தான் சொல்றாங்க. 2010 மாடல் வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி தாராளமாக வந்து வண்டி எடுத்துக்கோங்க. விலை 2,70,000 மட்டும்தான். 2004 மாடல் வெறும் 1,40,000க்கு இந்த டாடா சுமோ ஸ்பேசி என்ஜின் வந்து கொடுத்துலான்னு இருக்காப்ல. 2004 உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தே தந்துருவாங்க. அடுத்து பார்க்குறது மாருதி சுசுகி ஆம்னி 2005 மாடல் வெறும் 80,000 மட்டும்தான். அடுத்து 2010 மாடல், இது உங்களுக்கு எஃப்சி எல்லாமே கரண்டா இருக்கு. வண்டியோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? வண்டி கேட்குற விலை 1,20,000 மட்டும்தான். 2004 மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து வந்துருவாங்க. ஏன்னா பெயிண்டிங் எல்லாமே பண்ணி ரெடியா எஃப்சிக்கு ரெடியா நிக்கி. கேட்குற விலை பார்த்தீங்க அப்படின்னா 1,20,000 மட்டும்தான். எஃப்சி வந்து போட்டே கையில வந்துருவாங்க. வண்டி பாடிலாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக வச்சிருக்காங்க. அடுத்து பார்க்குறது செவர்லெட்ல ஸ்பார்க்கு 2011 மாடல் வெறும் 1,40 தான் கேட்காங்க. நேரில் வந்தால் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபியஸ்டா டீசல் வண்டி 2011 வெறும் 1,60,000 மட்டும்தான். அடுத்து பார்க்குறது ஹோண்டா சிட்டி. 2006 மாடல் எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, அலாய்வில் எல்லாமே வரக்கூடிய டைப்பு. விலை கம்மி, வெறும் 2 லட்ச ரூபா மட்டும்தான். 2012 மாடல் எஃப்சி வந்து லைவா தான் இருக்கு. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க, இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, ரேட்டு 2 லட்ச ரூபா சொல்றாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் வண்டி, என்ன பர்பஸ்னாலும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே எப்பவும் போல உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோவில் பார்த்த வண்டி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக வந்து பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏன்னா மேக்ஸிமம் லோ பட்ஜெட் வெஹிக்கிள் தான் எப்பவுமே வெங்கடேஸ்வரா கார்ஸ்ல வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தாராளமாக நேரில் மெக்கானிக்கோட வந்து தரவா செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக இந்த வண்டிகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.